அந்த புது கேப்டன் ஃபீலே வரல. அவர் ஒரு மாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு 5 இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. டீமை பெர்ஃபெக்ட்டா செட் அவுட் பண்றாரு. ஹி நோஸ் தி டீம் ப்ராப்பர்லி. குட். நம்ம ஆக்சுவலா டிராப் பண்ண கேச்சஸ் நார்மல் அமௌண்ட் தான். ஆனால் ஆர்சிபி இன்னைக்கு ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாட் ஆஃப் சேவ்ஸ், லாட் ஆஃப் கேச்சஸ் அண்ட் நம்மளை பேசிக்காக அடிக்கவே இல்லை. ஸோ ஐ ஃபீல் லைக் நம்ம மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடி இருக்கலாம். ஆஸ் யூ நோ லாஸ்ட் இயர் இட்ஸ் தோனிக்கு ஒரு நீ இன்ஜுரி இருந்து அண்ட் ஐ ஃபீல் லைக் அவரால் இன்னைக்கே அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் லிம்பிங்கில் தான் இருந்தார். ஸோ ஐ ஃபீல் லைக் அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருக்கு. அண்ட் ப்ளஸ் அவருக்கு வந்து இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கும் சான்ஸ் தரணும். ஏன்னா வந்து தோனியே வந்து கடைசி 5 இயர்ஸாக டீச் பண்ணியிருக்காரு அந்த ரிட்டையர்மெண்ட்டை. ஸோ ஐ ஃபீல் லைக் அவரும் ஒரு மாதிரி அந்த டேக் ஓவருக்கு ப்ரிப்பேர் ஆகிறாரு. லைக் அவர் எல்லாமே ஒரு சிஎஸ்கே. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச்சில் என்ன பார்த்துருக்கேன்னா அவர் மேலே ரிலையன்ஸ் இல்லை. எல்லாருமே ஆல்ரவுண்டாக விளையாடுறாங்க. which is something that's normally itself required by the team. செகண்ட் டைம் கேட்சஸ் ட்ராப் ஆனது நார்மல் தான். ஆனால் ஆர்சிபி நிறையா கேட்சஸ் பிடிச்சாங்க. ரொம்ப நேரம் விட்ட மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஆக்சுவலி நார்மல் அமௌண்ட். செம்மையாக இருக்குது. ஸ்டில் த ஃபாஸ்டஸ்ட். கண்டிப்பாக. ஏன்னா ஃபைனல் கண்டிப்பாக போக நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பிளே ஆஃப் என்டர் பண்ணிவிடும். ஏன்னா தே லுக் லைக் குட் ட்ரூ கண்டெண்டர்ஸ். எப்பவுமே பண்றதுதான். ஜடேஜா அவுட் ஆனா அத்தனை ஹாப்பினஸ் என்ன பண்றது. ஆனா இந்த வாட்டி ஜடேஜாக்கு பதிலாக ரச்சின் அவுட் ஆயிக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து தடவி ஆடிட்டு இருந்தான். அது இன்னும் கடுப்பாயிடுச்சு. 40 பால்ல 50 போட்டுருவாரு. இவன் 40 பாலுக்கு மேல எடுத்துக்கிறான். கரெக்ட். ஸ்டார்டிங்ல இருந்து 56 ரன் அடிக்கிறதுக்கு எதுக்கு அத்தனை நேரம் இருக்கணும். அதுவும் தோனி வந்துட்டார். தோனி வந்துட்டு அவர் ஆட விடாம இவன் முடிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். தோனி பினிஷிங் பண்ண விடலன்றது உங்களுக்கு காண்டு ரமேந்திரா மேல. மன்னிக்கவே மாட்டேன் ப்ரோ ரச்சனை. அதுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் ப்ரோ.